பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். பாகிஸ்தானில் நேற்று ஒரு மிகப்பெரிய தீபாவளியை கொண்டாடி இருக்காங்க. என்னடா இது மே மாதம் திடீர்னு தீபாவளி, அதுவும் பாகிஸ்தானில் கொண்டாடி இருக்கீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பலூச்சி விடுதலை போராட்ட வீரர்கள் மிகப்பெரிய தீபாவளியை கொண்டாடி இருக்காங்க. குவெட்டா பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய தலைநகரம், அதை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயின், ஒரு மிலிட்ரி கான்வாய். இந்த ட்ரெயினில் இருந்தது பாகிஸ்தான் இராணுவத்தினர் மற்றும் ஃப்ரான்டியர் கோர்னு சொல்லக்கூடிய அவங்க துணை இராணுவத்தினர். இந்த ட்ரெயினை குறிப்பாக குறி வச்சு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. 130 பேருக்கும் அதிகமான வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, ஒரு 200 பேருக்கும் அதிகமான காயம்பட்டிருக்காங்கன்ற ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டு இப்போ நம்ம காணொலி ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படியே மாற்றி இல்லை வெறும் 32 பேர் மட்டும்தான் இறந்துருக்காங்க, 82 பேர் காயம்பட்டிருக்காங்க அப்படின்றாங்க. பட் நம்பர் ஆஃப் ஆம்புலன்சஸ், அந்த விஷுவல்ஸை நம்ம பார்த்துருக்கோம், டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம், வாட்ஸ்அப்பில் போட முடியாது, யூடியூப்பில் போட முடியாது. அந்த விஷுவல்ஸில் நீங்கள் ரஃபாக அங்கே இருக்கக்கூடிய பிரேதங்களோட எண்ணிக்கையை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கனாலே தெரியும் எத்தனை வீரர்கள் இதில் இறங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நடந்த இடம் ஒரு ரயில்வே ட்ராக் பின்னாடி சமன் பாட்டக் அப்படின்ற ஒரு இடம், குவெட்டா பலூச்சிஸ்தானோட தலைநகரத்தில். டார்கெட் பண்ணப்பட்ட ட்ரெயினில் வந்தது பாகிஸ்தான் இராணுவத்தினர் மற்றும் அவங்களுடைய குடும்பம். இதில் 2 கோச்சு தலகுப்புற கவிழ்ந்துருக்கு. இந்த தாக்குதலோட வீரியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, 2 ரயில்வே கோச்சு தலகுப்புற கவிழ்ந்து அது வெடிச்சு செதறி அதோட கரும்புகை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு தள்ளி வீடியோ எடுக்கிறவங்க தெளிவாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். 2 கோச் கம்ப்ளீட்டாக கவுந்துருக்கு, அதாவது தலைகளை கவுந்துருக்குது. 3 கோச் டீரெயிலாக இருக்குது, அதோட இன்ஜினுமே தடம் மாறி போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த ட்ரெயின் நிறுத்தத்துக்கு பக்கத்தில் இருந்த 10 வண்டிகள் அதுவும் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருந்த 4 பில்டிங்கும் கம்ப்ளீட்டாக ஷேட்டர் ஆகிருக்கு. ஸோ இதோடைய இன்டென்சிட்டி அப்படின்றது புல்வாமால இவங்க நடத்தின தாக்குதலை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகம். நான் அந்த டீட்டெயிலுக்குள்ளே போக விரும்பலை, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தெரிஞ்சுன்றதுக்காக, ஓரளவுக்கு அதில் அறிவு இருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு கம்பேரிசனுக்காக. புல்வாமாவில் என்ன நடந்துச்சோ அதை விட 100 மடங்கு பெரிய தாக்குதலை, அந்த வீரியத்தை இப்போ அவங்க பலூச்சி வீரர்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இவங்களுடைய நியூஸ் பேப்பர், ஜியோ நியூஸு, கல்ஃப் நியூஸு, ஏஎஃப்பி, ட்ரிபியூனு, டான், இவங்க எல்லாருமே ஒரு ரேஞ்சை கொடுக்குறாங்க. குத்து மதிப்பாக 100 பேர் மினிமம் கண்டிப்பாக காலி, ஒரு 200க்கும் அதிகமான வீரர்கள் காயம்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். குவெட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்குமே ஃபில் ஆகிருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டில் இருந்த எல்லாரும், ஓய்வில் இருந்த எல்லா மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாருமே வரவேற்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாஃபர் எக்ஸ்பிரஸ், இதை தான் அவங்க ஏற்கனவே ஒரு தடவை கடத்தினாங்க. ஜாஃபர் எக்ஸ்பிரஸை இப்போ பயந்து குவெட்டா ரயில் நிலையத்திலே நிறுத்திட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன், பலூச்சிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் பாபர் யூசுப்சாய் அவர்கள் மேக்சிமம் இதை பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜென்சியை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இவங்களுடைய ரயில்வே துறை அமைச்சர் ஹனீஃப் அப்பாசி அவர்கள் இது கண்டனத்துக்குரிய தாக்குதல், கோழைகள் வெளிநாட்டு சக்தியோடைய தூண்டுதலின் பேரில் செஞ்சுருக்கிறாங்க. யார் அந்த வெளிநாட்டு சக்தின்னு தெரியல, பட் இவனுங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறது நம்மளை தான். ஏன்னா எங்கே என்ன நடந்தாலும் இவங்க நம்ம தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. நாங்கள் விட மாட்டோம், அவங்க வேட்டையாடும் சொல்லிட்டு வழக்கம் போல் இந்த சினிமா டைலாக்ஸு. இப்போ இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை முன்னெடுத்திருக்கிறது பலூச்சி விடுதலை அமைப்பான BLA, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. இந்த தாக்குதல் அப்படின்றது ஒரு ஃபிதாயின் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தாக்குதலோடைய வீரியம் இவங்க பண்ணதை பார்த்தோம் அப்படின்ற போது இது ரொம்ப துல்லியமாக பிளான் பண்ணி ஒரு ஹை எண்ட் மிலிட்ரி ஆக்ஷன் எப்படி இருக்குமோ அதை பண்ணியிருக்காங்க. இதோடைய மஜித் பிரிகேட் ரொம்ப முக்கியமாக, அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்புறம் இவங்களுடைய ஃபிதாயின் ஸ்குவாடு, அப்புறம் எஸ்டாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் டாக்டிக்கல் ஆப்ரேஷன் ஸ்குவாட், மற்றும் அவங்களுடைய ஃபீமேல் ஃபிதாயின்ஸ். முதல் முறையாக அவங்களுடைய பெண்கள் இந்த மாதிரியான காரியங்களுக்கு வெடிகுண்டுகளாக மாறுறதுக்கான அந்த வீடியோவை ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க. நேற்று தான் அவங்க சமூக வலைத்தளங்களில், குறிப்பாக டெலிகிராம் சேனலில் அந்த வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கி இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ BLA குறிப்பிட்டு ரயில்வேவை குறி வச்சுருக்காங்க. நவம்பர் 9, 2024 குவெட்டா ஸ்டேஷனில் தாக்குதல்.
அப்போ 50 பேருக்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டாங்க. மார்ச் 11, 2025 ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ஹைஜாக் பண்ணாங்க. 400 பேசஞ்சர்ஸ் ஹோஸ்டேஜ் எடுத்தாங்க. ஆகஸ்ட் 26, 2024 ரயில்வே பிரிட்ஜ் மச் டவுன் கிட்ட வந்து அந்த பிரிட்ஜ் தகர்க்கப்பட்டுச்சு. ஜனவரி 31, 2026 12 பலூச்சி நகரங்கள் ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 மணி நேரம் பாகிஸ்தான் ராணுவம் புறமிருந்து விட்டு ஓடி அதன் பிறகு ஹெலிகாப்டர் விமான படையெல்லாம் கொண்டு வந்து மீட்டெடுத்ததை பார்த்தோம். இப்போ மே 24 ஒரு மிகப்பெரிய SVBIED வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பலுச்சிஸ்தான்ல அடிப்படை பிரச்சனை என்ன? இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்தியாவுடைய கல்வி அறிவு 90%க்கும் அதிகம். பாகிஸ்தானோட சராசரி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70லேருந்து 75%. பலுச்சிஸ்தானுடைய கல்வி அறிவு அப்படின்றது லெஸ் தென் 30%. 8ஆவதுல ட்ராப் ஆகிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகள், இப்போ ஆண்கள் பெண் குழந்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 80%க்கும் அதிகம். அடிப்படை மேல் நியூட்ரிஷன், அதாவது குழந்தைகளுக்கு போதுமான ஊட்டச்சத்து, இந்த நம்ம சத்துணவுல கொடுக்கக்கூடிய அந்த பேசிக் முட்டை கூட கிடையாது. தண்ணீர் இல்லாமல், அதாவது குடிக்க சரியான தண்ணீர் இல்லாமல் கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்கள் அப்படின்ற லெவலுக்கு இருக்காங்க. வேலை வாய்ப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. பாகிஸ்தானுடைய 80% கனிம வளங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிக ரிச்சான பகுதி, மிகப்பெரிய துறைமுகமான கவடார் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம், வேர்ல்ட் கிளாஸ் ரோட்ஸு சைனாவோடது இருந்தும் ஏன் இல்லை அப்படின்னா அந்த மக்களை, சொந்த நாட்டு மக்களை 3ஆம் தர குடிமக்களாக இவங்க வந்து இது பண்ணுறது. குறிப்பாக BLA ஏன் அங்கே மக்களுடைய ஆதரவு பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபீஷியல் ரெக்கார்டில் இது வரைக்கும் காணாமல் போனவர்கள், காவல்துறை மற்றும் ISI அயோக்கியர்களால் பிடிக்கப்பட்டு காணாமல் போனவர்கள் மட்டுமே 24,000 பேர் ஆன் ரெக்கார்டு. லாக்அப்பில் கில்லிங்கு, அதுக்கப்புறம் பிடிச்ச விசாரணை கொடுத்துட்டு போய் ஊருக்கு ஓதுமா சின்ன பசங்களை வந்து வெட்டி போட்டு போகிறது, சுட்டு போட்டு போகிறது, இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸு, மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸு, அவங்க பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமை, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை ஒரு மிகப்பெரிய தாக்கத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்குது. பாகிஸ்தான் இராணுவத்தால் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் சமூக வலைத்தளங்கள் ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு டேஷும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா 5வது முறை நடத்தப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்குதல். இவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அல் ஜசீரா பிப்ரவரி 2026 ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க. எ வாலட்டைல் மிக்ஸ் ஆஃப் லாங் இக்னோர்ட் கிரிவியன்சஸ், எ ப்ரூட்டல் ரெபல்யூன், ப்ராக்சி வார் அண்ட் ஹைஸ்டெக் ஜியோ பொலிட்டிக்ஸ் எரப்ஸ் அகைன் அப்படின்றது. லாங் இக்னோர்டு கிரீவியன்ஸ், இத்தனை வருடமா அந்த அந்த நாடு தனி நாடாக இருந்ததை கட்டாயப்படுத்தி சேர்த்து கொண்ட நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை தீர்த்து வைக்காமல் இருந்தது. மிகப்பெரிய கிளர்ச்சி, ஒரு ப்ராக்சி வார் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்புகளுக்கு வந்து வெளிநாட்டு சக்திகள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹைஸ்டெக் ஜியோ பாலிட்டிக்ஸ், சைனா அந்த இடத்த குறி வைக்குது. இந்தியாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொக்கேஷன் அது, ஈரானுக்கு ரொம்ப முக்கியமான லொக்கேஷன் அது, ஆப்கானிஸ்தான் மற்றும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு லொக்கேஷன் அது. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ், இவங்களோட லோக்கல், இவங்க அந்த பஞ்சாபிகள் அங்கே இருக்கக்கூடியவங்க, இவங்க வந்து 3ஆம் தர குடிமக்களாக ட்ரீட் பண்ணது, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது, மக்களுடைய பரிதாபமான நிலை. இப்போ $62 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் சீனாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% இந்த பகுதிகளில் பலுச்சிஸ்தானில் மட்டும்தான் இருக்குது. ஸோ சீனாவுடைய $62 பில்லியன் பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக இப்போ சங்கு ஊதிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனா இப்போ பலுச்சிஸ்தானில் இயங்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து கொண்டு வந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். கவடார் போர்ட் பாகிஸ்தானுடைய சிபெக் ப்ராஜெக்டில் க்ரௌன் ஜுவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு அதை வந்து தாக்குதல் நடத்தக்கூடியதும், இந்த தாக்குதலுக்கு முடிந்து அடுத்தது நாங்கள் அங்கே தான் வருவோம்னு சொல்லி இன்னொரு அலர்ட்டையுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு இன்சர்ஜென்சி அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது. இது கிளியர் கட்டாக ஒரு எக்கனாமிக் வார்ஃபேர். பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தில் இவனுங்களை எங்கே அடிச்சா வலிக்கும் தெரிஞ்சு அந்த இடத்துல இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஏன் இவங்க இந்தியாவை சம்மந்தப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போது, பலூச்சிகள் ஆன்லைன் பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. சில பேர் ஆதங்கத்தில் போட்டுட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலை வெற்றின்னு சொல்லி, இதே மாதிரி நீங்க வந்து இந்தியாவில் எங்களுடைய சகோதரர்களை 40 பேரை புல்வாமால கொன்னீங்கல்ல அப்படின்ற அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த முட்டாள்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, புல்வாமாக்கு பதில் தாக்குதல் இதை பண்ணிச்சுன்ட்டு. இந்தியா என்றைக்குமே தீவிரவாத செயல்களில் ஈடுபடாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நீங்க செஞ்சதுக்கு கிட்டத்தட்ட 100 மடங்கு பவர்ஃபுல்லாக அவங்க உங்களை வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்ற போது இதில் வந்து நம்ம ஓரமாக நின்று வேடிக்கை தான் பார்க்கணும். இப்போ 4 முக்கியமான பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பலூச்சி இன்சர்ஜென்சி பீக்கில் போயிட்டு இருக்கு. பலுச்சிஸ்தானில் கிட்டத்தட்ட 5 மாவட்டங்கள் இவங்க கண்ட்ரோல்லே இல்லை. இன்னொரு பக்கம் கைபர் பக்துன்குவா பஸ்தூனிகள் அங்கே ஒரு பெரிய ஒரு டிடிபியோட தலைமையில் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களும் ஆப்கானிகளும் துரன் லைன் ஒரு போட்டு அந்த பக்கம் இவங்க பிரித்து வச்சாலும் இப்போ அந்த கேட்டை திறந்து விடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்ரா ஈத்ன்னு சொல்லக்கூடிய இந்த தினத்தன்று, இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய இந்த தினத்தன்று அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கட்டி பிடிச்சி தழுவக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த இன்சர்ஜென்சியில் கிட்டத்தட்ட 7 மாவட்டங்கள் அவங்க கண்ட்ரோலில் இல்லை. சிந்துக்கு இப்போ அந்த இங்கே வரக்கூடிய நதி நீரை டைவெர்ட் பண்ணதில் சிந்து விவசாயிகள் பெரிய அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் இயர்ஸ் சிந்துமே வந்து இங்கே பத்தியறிக்கூடிய நிலைமையில் இருக்குது. கில்கிட் பால்டிஸ்தான் இவங்களுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கிருந்து தான் பாகிஸ்தானுடைய மின்சாரம் அப்படின்றது எடுக்கப்படுது. அதற்கு உண்டான அடிப்படை சலுகை கூட அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது தவிர இவங்களுடைய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர் டென்ஸ்டா இருக்குது. இந்தியா கூட என்னைக்குமே இவங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்றது இருக்கு. இப்போ இவங்களால இவ்வளோ பெரிய இராணுவத்தை வச்சு இந்த பிஎல்ஏவை வீழ்த்த முடியாதா அப்படின்னா 2012 பிஎல்ஏவுடைய தலைவரை கொன்ன பிறகு இவங்க வந்து பிஎல்ஏன்ற இந்த விஷப்பாம்பை நாங்கள் அடித்து வென்றுட்டோம் அப்படின்னு சொல்லி படு கேவலமான வார்த்தைகளில் இவங்களுடைய இராணுவ தளபதிகள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல மக்கள் தலைவியா இருந்து ஒரு பெண் சிங்கம் நான் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு பெண் தலைவர் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலூச் அவர்கள். இவங்களுடைய அந்த நியாயமான கோரிக்கை அவங்க தனிநாடெல்லாம் கேட்கல, எங்களுக்கு உண்டான உரிமைகள் பிரச்சனைகள் இதுக்காகலாம் வந்தேன்னு சொல்லிட்டு இஸ்லாமாபாத்தை நோக்கி நடைப்பயணம் போகும் பொழுது மாரங் பலூச் அவர்களை கைது செய்து ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணி, ஒரு மக்கள் தலைவரை நீங்க அந்த அளவுக்கு ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா அந்த மக்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். இஸ்லாமாபாத் ஜெயிலில் வச்சு பண்ணக்கூடாத கொடுமைகளை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தை மூலியமா இது தீருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் கிடையாது. சைனாவுக்கு ஒரு சில்லிங் சிக்னலை இதன் மூலயமா பலூச்சிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி பசங்களை பிடிச்சு டீனேஜ் பசங்களை கொண்டு போய் அவங்கள வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் பண்ணுறது, ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சு டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுவாங்க. இது இந்த இடத்துல வந்து தீர்வு கொண்டு வருமானா கிடையாது. ஏன்னா அடுத்து இந்த ட்ரெயினில் பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா அந்த பின்னாடி போகியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் உடனடியாக அந்த ஏரியாவை கார்டன் ஆஃப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அட்டாக்கர்ஸ் வந்து தப்பிச்சு போகாமல் ஒரு வியூகம் அமைச்சு கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணுவாங்க. ஆனால் இவனுங்க எங்கே ஓடினானுங்கன்னே தெரியல. 2 கோச் டீரைல் ஆயிருக்கு, இன்னும் 2 கோச் கவுந்திருக்கு, பின்னாடி ஒரு 15 கோச் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே ஆயுதத்தோடு தான் இருக்கிறாங்க. ப்ளஸ் இது கூடவே ஒரு கியூஆர் டீம் போகுது, குயிக் ரியாக்ஷன் டீமும் போகுது. இங்கே குயிக்கும் கிடையாது, ரியாக்ஷனும் கிடையாது, டீமும் கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இவங்க எவ்வளோ பெரிய கோழைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அந்த மிலிட்ரி ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்தியாவில் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இராணுவத்துலேயுமே ஒரு ரூல் இருக்கு. அதாவது போர்க்கால சூழலில் ஒரு கேப்டன் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு போர்க்கால சூழலில் மேஜர் அளவுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அங்கே வந்து ஒரு வீரன் அந்த படைப்பிரிவில் அந்த தளபதி கீழே இருக்கக்கூடிய ஒரு வீரன் புறமுதுகிட்டு ஓடி வந்தா, கவர்டைஸ் இன் த ஃபேஸ் ஆஃப் எனிமி அப்படின்னு ஓடி வந்தா அவனை அங்கேயே சுட்டு கொள்றதுக்கான அதிகாரம் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு இடத்துல நீங்க பின்னாடி ஓடி வந்தீங்கன்னா நீங்க இராணுவத்தில் நீங்க எவ்வளோ ஃபிட்டா வேணா இருங்க, உங்களுக்கு வந்து தகுதியே கிடையாது. இவனுங்க ட்ரெயின் அட்டாக் ஆகுது, சொந்த சகோதரர்கள் அவங்க குடும்பம் வந்து துடிதுடிக்கா வந்து அவங்க சாகுறாங்க. பின்னாடி இருந்த கோச்ல இருந்தவனுங்க இதை கார்டன் ஆஃப் பண்ணி ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் இல்லை அட்லீஸ்ட் டிஃபென்சிவாவது ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓடி போயிட்டாங்க. அதற்கு பின்னாடி இருந்த ஒரு குயிக் ரியாக்ஷன் டீமுமே பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணலை. இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி இருந்த ஒரு லீடு குயிக் ரியாக்ஷன் டீமும் எதுவும் பண்ணல. இந்த ரயில்வே தண்டவாளத்தை பாதுகாட்டு இருந்த இவங்க துணை ராணுவ படையினரும் எதுவும் பண்ணல. ஸோ இவனுங்களால இப்போ பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை ஹேண்டிலே பண்ண முடியாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதிகபட்சமாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போயிட்டு மாஸ் பாம்பிங் பண்ணுறது, இது பண்ணுறது அப்படின்ட்டு. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சிடிடி கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட் from ISI இவங்க பண்ணக்கூடிய அந்த உளவு தகவல்கள்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு இதை மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் காம்படிஷன் இருக்குது. அமெரிக்காவுக்கு இவங்க பஸ்னி துறைமுகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது போன வீடியோவில் சைனா சும்மா இருக்க மாட்டாங்க, சைனாவுக்கு தேவைப்பட்டா பிஎல்ஏவையும் எம்பவர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த முறை பிஎல்ஏ தாக்குனது சீனாவையோ இல்லை சீனா கம்பெனிகளோ கிடையாது. இந்த முறை பிஎல்ஏ தாக்குனது பாகிஸ்தான் ராணுவத்தை. இவனுங்க அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.